எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 10th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. இதில் மொத்தம் 9 டெஸ்ட் இருக்குது. அதில் இது 6வது டெஸ்ட்டு. இன்னும் 3 டெஸ்ட் இருக்குது. இது இல்லாமல் தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோஸில் உள்ள வினாக்களை படித்து பயன்பெறுங்க, தேர்ச்சி பெறுங்க. முதல் கேள்வி, டேஸ் மாநிலம் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ளது? கோவா. கோவா. டேஸ் மாநிலம் குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாகும்? ஹிமாச்சல பிரதேசம். ஹிமாச்சல பிரதேசம். டேஸ் ஒரு நாட்டின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது? போக்குவரத்து. போக்குவரத்து. டேஸ் தன்னுடைய ஆட்சியை பலப்படுத்தி ஒருங்கிணைக்க அமிர்தசரஸிலிருந்து பெசாவர் வரை சாலை அமைத்து அதற்கு கிராண்ட் ரங் சாலை என பெயரிட்டார். ஷெர்ஷா சூரி. நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH-44 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரை உள்ளது. குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை NH-44A. இது எர்ணாகுளத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவை கொண்ட கொச்சின் துறைமுகத்தை இணைக்கிறது. உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை லடாக்கில் உள்ள லேவிலிருந்து சண்டிகார் வரை அமைக்கப்பட்டுள்ளது. டேஸ் சாலைகள் புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை ஆகிய பெருநகரங்களை இணைக்கிறது. அதுக்கு பேர் தங்க நாட்கர சாலை. தங்க நாட்கர சாலைனா புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை ஆகிய நகரங்களை இணைக்கிறது. ரயில் போக்குவரத்து இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பாக கருதப்படுகிறது. இந்திய ரயில் போக்குவரத்து அமைப்பு ஆசியாவில் மிகப்பெரியதும் உலக அளவில் 2வது பெரியதும் ஆகும். இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து டேஸில் 1925 தொடங்கப்பட்டது. மும்பை. மெட்ரோ ரயில் சேவை முதலில் டேஸில் தொடங்கப்பட்டது. கொல்கத்தா. நீர்வழி போக்குவரத்து பழமையான மற்றும் டேஸ் போக்குவரத்து முறையாகும். மலிவான. டேஸ் மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை. மேகாலயா மாநிலத்தில். இந்தியாவில் 13 பெரிய துறைமுகங்கள் உள்ளன. முதல் இந்திய விமான போக்குவரத்து 1918 அலகாபாத்திலிருந்து நைனிக் என்ற இடத்திற்கு தொடங்கப்பட்டது. 1918. அகில இந்திய வானொலி 1957 ஆண்டு முதல் ஆகாசவாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1957. 1969 ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஆரம்பிக்கப்பட்டது. இஸ்ரோ. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் 1969. வணிகம் 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றால் அது இருதரப்பு வணிகம். இருதரப்பு வணிகம். 1983 ஆண்டு ஏவப்பட்ட இன்சாட் IB தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் எப்போது? 1983. இந்தியாவில் அஞ்சல் குறியீட்டு எண் தொடங்கப்பட்ட ஆண்டு 1972. 1972. டேஸ் இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பாக கருதப்படுகிறது.
ரயில் வழி இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பாக உள்ளது. தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் 8 டிகிரி 4 மினிட் வடக்கு முதல் 13 டிகிரி 35 மினிட் வரை வடக்கு வரை உள்ளது. தமிழ்நாட்டில் தீர்க்கப்பரவல் 76 டிகிரி 18 மினிட் மே முதல் 80 டிகிரி 20 மினிட் மே வரை உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா. இது ஆணை முடிகிறது. தென்னிந்தியாவின் உயரமான சிகரம். ஆனால் ரெண்டை கோடு குழப்பிக்கூடாது. தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ஆனைமுடி. அது தமிழ்நாட்டுக்கு தொட்டபெட்டா. கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? போர்காட். கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு பெரியார். இது கேரளாவில். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்க்ரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம். கடலூர் மாவட்டம். பின்னடையும் பருவக்காற்று வங்கக்கடலிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக் கொள்கிறது. கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிகளவு பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டம். தேனி. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம். தர்மபுரி. அடுத்து பாருங்க. தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழையை பெறுவதில்லை. ஆமா, உண்மை. மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைமறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளது. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. இந்தியாவில் மொழி அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திர பிரதேசம். உங்களுக்கு என்ன கேள்வினா எந்த வருடம் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆந்திர பிரதேச மாநிலம் மொழி அடிப்படையில் முதல் மாநிலமாக தோற்றுவிக்கப்பட்டது. அது எந்த வருஷம்? கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டின் கிழக்கு அமைவிடம் கோடியக்கரை. இந்தியாவின் 11வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு டேஸ் நீளமுடன் இந்தியாவில் 2வது நீளமான பெரிய கடற்கரையை கொண்டுள்ளது. 1076 கிலோமீட்டர். மேற்கு தொடர்ச்சி மலையில் மிக முக்கியமான கணவாய் அச்சன்கோவில் கணவாய். மாநில விலங்கான வரையாடு காணப்படும் மலை நீலகிரி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை தெற்கே கன்னியாகுமரி முதல் மருதமலை வரை நீண்டுள்ளது. பழனிமலையின் 2வது பெரிய சிகரம் வேம்படி சோலை. பழனிமலையின் தென் மத்திய பகுதியில் கொடைக்கானல் அமைந்துள்ளது. ஏலக்காய் மலையில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்கள் மிளகு, காஃபி. இது ஏலகிரி மலைன்னு நினைக்கிறேன், ஏலக்காய் கிடையாது. ஏலகிரி மலையில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்கள் மிளகு, காஃபி. டேஸ் மாவட்டத்தில் சாம்பல் நிற அணில் சரணாலயம் அமைந்துள்ளது. விருதுநகர். குரங்கணி மலைவாழிடம் உள்ள மலைக்குன்றுகள் வருசநாடு, ஆண்டிப்பட்டி. பொதிகை மலையின் பெரும்பகுதி திருநெல்வேலி மாவட்டத்திலும் தென்சரிவு
கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அமைந்துள்ளது. களக்காடு முண்டந்துறையில் டேஸ் அமைந்துள்ளது. புலிகள் காப்பகம். புலிகள் காப்பகம். இஸ்ரோவின் செயற்கைக்கோள் ஏவுதளம் மகேந்திரகிரி குன்றுகள் அடிவார பகுதியில் அமைந்துள்ளது. ஜவ்வாது மலை கிழக்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய குன்றுகளாகும். ஜவ்வாது மலை கிழக்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய குன்று. ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் மேல்பட்டு. மேல்பட்டு 1967ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட வானியல் தொலைநோக்கி மையம் டேஸில் அமைந்துள்ளது. காவனூர். காவனூர். ஜவ்வாது மலையில் சட்டவிரோதமாக மரம் வெட்டுதல் தொழில் தொடர்ந்து நடைபெறுகிறது. கல்வராயன் மலையின் வடபகுதி சின்ன கல்வராயன் என்று அழைக்கப்படுகிறது. சின்ன கல்வராயன். சேர்வராயன் மலையில் உள்ள உயரமான சிகரம். சேர்வராயன் மலையில் உள்ள உயரமான சிகரம் சோலைக்கரடு. சேர்வராயன் சேர்வராயன் மலையில் உள்ள மலைவாழிடம். சேர்வராயன் மலையில் உள்ள மலைவாழிடம் ஏற்காடு. இது எங்க இருக்குது? சேலம் மாவட்டத்தில். கொல்லிமலையில் உள்ள முக்கியமான புனித தலம். கொல்லிமலையில் உள்ள முக்கியமான புனித தலம் அரப்பளீஸ்வரர் கோவில். அரப்பளீஸ்வரர் கோயில். பசுமை மாறா காடுகள் சோலைக்காடுகள் அதிகமுள்ள மலை. கொல்லிமலை. கொல்லிமலை. பச்சை மலையில் டேஸ் ஒரு குறிப்பிடத்தக்க வேளாண் பருவ விளைபொருளாக உள்ளது. பலாப்பழம். தமிழ்நாட்டில் பீடபூமிகள் ஏறக்குறைய முக்கோண வடிவில் 60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாரமகால் பீடபூமி மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதியாகும். கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. மோயர் ஆறு கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கிறது. மோயர் ஆறு. நீலகிரி பீடபூமியில் உள்ள பல மலையடை பீடபூமிகளில் குறிப்பிடத்தக்க பீடபூமி சிகூர் பீடபூமி. சிகூர் பீடபூமி. கடற்கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. தெரி. தமிழ்நாட்டில் டேஸில் பனை மரங்களும் சவுக்கு தோப்புகளும் பரவலாக உள்ளன. தங்க கடற்கரை. தங்க கடற்கரை. கோவளம் மற்றும் வெள்ளி கடற்கரைகள் உள்ள பகுதிகள். கோவளம் மற்றும் வெள்ளி கடற்கரைகள் உள்ள பகுதிகள். கன்னியாகுமரி. காவிரி ஆறு கர்நாடகா மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மகிரி குன்றுகளில் தலைக்காவிரியில் உற்பத்தியாகிறது. காவிரியுடன் டேஸ் என்ற இடத்தில் அமராவதியும் நொய்யலும் இணைகின்றது. திருமுக்கூடல். காவிரி ஆறு டேஸ் மாவட்டத்தில் வடகிளை குளேருன் என்றும் தென்கிளை காவிரி என்றும் தொடர்கிறது. திருச்சிராப்பள்ளி. தென்பெண்ணையாறு கெடிலம் மற்றும் பெண்ணையாறு என 2 கிளைகளாக பிரிந்து டேஸ் அணைக்கட்டிற்கு அருகில் பிரிகிறது. திருக்கோவிலூர். திருக்கோவிலூர். டேஸ் ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது.
பெண்ணையாறு பெண்ணையாறு. வைகை ஆறு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள டேஸ் கிழக்கு சரிவில் உற்பத்தி ஆகிறது. வருசநாட்டு குன்றுகளின். வைகை ஆறு டேஸ் மாவட்டத்தில் உள்ள பாக் நீர்ச்சந்திப்பில் கடலில் கலக்கிறது. ராமநாதபுரம். டேஸ் ஆற்றில் கரைந்திருக்கும் செம்மண் துகள்கள் காரணமாக இந்நதி நீரானது செந்நிற தோற்றத்துடன் காணப்படுகிறது. தாமிரபரணி பாபநாசத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் பொதிகை மலை முகடுகளில் தோன்றுகிறது. மலைவாழிடங்களில் குளிர்கால வெப்பநிலையானது சில நேரங்களில் டேஸ் வரை குறைவாக உள்ளது, 50 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் இடம் வால்பாறை, அதாவது சின்னக்கல்லார். இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதி வால்பாறை, சின்னக்கல்லார். டேஸ் என்பது வானிலை சிதைவு மற்றும் அரிப்பினால் பாறைகள் சிதைந்து உருவாகும் துகள்களாகும். மண். தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் கரிசல் மண் உருவாகிறது. தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் கரிசல் மண் உருவாகிறது. டேஸ் சற்றே பெரிய மண் துகள்களையும் ஈரப்பதத்தையும் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையையும் பெற்றுள்ளது. செம்மண். தேயிலை மற்றும் காஃபி பயிரிடுவதற்கு சரளை மண் உகந்த மண். டேஸின் படி புவி பரப்பில் குறைந்தபட்ச 1/3 பகுதி காடுகளால் சூழப்பட்டிருக்க வேண்டும். 1988 தேசிய வனக்கொள்கையின்படி டேஸ் அதிக மழை பெறும் பகுதிகளில் காணப்படுகின்றது. வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். மித வெப்பமண்டல காடுகள் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. சோலாஸ். வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் மூங்கில் மரங்கள் அதிகம் காணப்படுகின்றன. வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். கடல் பாதுகாப்பு மேலாண்மை பவளப்பாறைகளையும் கடலோர புல்வெளிகளையும் மணல் படிவுகளால் மூழ்கடிக்கப்படாமல் பாதுகாக்கின்றது. பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. பிச்சாவரம் சதுப்பு நில பகுதிகளில் கிளிஞ்சல்கள் மற்றும் துடுப்பு மீன்கள் நிறைந்ததாக உள்ளது. மலைகள் மற்றும் குன்றுகளில் ஒரு பகுதியோ அல்லது பாறைகளோ சரிந்து வீழ்தல் டேஸ் எனப்படுகிறது. நிலச்சரிவு. தமிழ்நாட்டில் டேஸ் மலைப்பகுதி நிலச்சரிவால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகளாகும். நீலகிரி. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவக்காற்று காலங்களில் டேஸ் என்பது பொதுவாக காணப்படும் ஒரு நிகழ்வாகும். வெள்ளப்பெருக்கு. அடுத்து டேஸாம் ஆண்டின் வெள்ளப்பெருக்கு மிக அதிக சேதத்தை ஏற்படுத்திய இயற்கை பேரிடராகும். 2015. டேஸ் ஒரு நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலமாகும். தமிழ்நாடு. 2004 சுனாமி தமிழக கடற்கரையை தாக்கியதற்கு இந்தோனேசிய டேஸ் தீவில் ஏற்பட்ட புவி அதிர்வே காரணம். சுமத்ரா தீவில் ஏற்பட்ட புவி அதிர்வே காரணம். அடுத்து கூற்று காரணம். தமிழ்நாடு ஒரு நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலம். சரி. நீர் பற்றாக்குறையை கையாளுவதற்கு மழைநீர் சேகரிப்பு நீர்வள பாதுகாப்பு முறைகள் தீவிர முறையில் பின்பற்ற வேண்டும். மிகச்சரி. அப்போ கூற்று காரணமும் சரி. கூற்று காரணத்தை விளக்குகிறது.
தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா காவிரி டெல்டா. தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவுப் பயிர். தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவுப் பயிர் சிறுதானியங்கள். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் மேட்டூர், அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம். தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை 3 பெரிய துறைமுகம், 15 சிறிய துறைமுகம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. இவைகள் நெசவாலைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். இதுவரைக்கும் நாம் பார்த்தது 10th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. இதோட 6 முடிஞ்சு, இன்னும் 3 பாக்கி இருக்குது. மொத்தம் 9 டெஸ்ட்டில் 6 முடிஞ்சிருச்சு, இன்னும் 3 இருக்குது. நன்றி, வணக்கம்.